அப்பா செம்ம நடுக்கம், செம்ம குளிர், செம்ம பனி. காலையில் மார்க்கெட்டு போயிட்டு வர கூட எனக்கு தெரியல. இப்போ இங்கே கொல்லையில் வந்து நிற்கும்போது தான் கொஞ்சம் தண்ணி ஓட வேண்டியது இருக்குது. இன்றைக்கி கொஞ்ச நேரம் தான் ஒரு அரை நாள் தான் நான் விட முடியும். அரை நாளுக்கு மேலே இன்னொருத்தர் விடணும். அவர் நேரத்தே சொல்லிட்டு போயிட்டார், நாளைக்கு நான் மத்தியானத்துக்கு மேலே வந்து போட்டுருவேன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் தண்ணி விடலான்ட்டு வந்தால் மணி 8, குளிர் தாங்க முடியல. அப்பா இவ்வளோ அப்படியே சர பறக்குது. நம்ம இங்கே தான் இருக்கோமா, ஊட்டியில் இருக்கோமான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் இருக்கிற இடம் இங்கே இருக்குது, ஆனால் பனி இந்த அளவுக்கு அடிக்குது, செம்ம பனி. ஏன்னா இந்த பனி வந்துச்சுன்னா மக்களுக்கு சீக்கு தான். மக்களுக்கு மட்டும் இல்லை, ஆடு மாடு கோழி எல்லாத்துக்குமே சீக்கு தான். ஏற்கனவே சீக்கு வந்து தான் கிடக்குது, இருந்தாலும் மேலும் சீக்கு தான். அதில் கோழி தப்பிச்சிருக்கேன். கோழிக்கு இது தாங்க, இதெல்லாம் ஒன்றும் செய்யாது. ஆடு மாடு மனுஷர் தான் முக்கால்வாசி. மனிதர்கள் அனைவருமே இந்த இதில் கொஞ்சம் புதுசுன்னு இருக்கவங்களாம் பொட்டுன்னு போயிடுவாங்க. ஏற்கனவே எங்கள் ஊர் சுடுகாடெலாம் ஓயா மாதிரி டெய்லியும் எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்குது.